ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபார் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளூயிட் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். அதுவும் கடையிலேருந்து வாங்கி பண்ண போகிறது இல்லை, வீட்டிலே ஃப்ளூயிட் பெயிண்ட் பண்ணி ஃப்ளூயிட் ஆர்ட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஃப்ளூயிட் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆர்ட் செய்கிறதுக்கு ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ளூயிட் பெயிண்ட் தான் தேவை. இந்த ஃப்ளூயிட் பெயிண்ட் செய்கிறதுக்கு நான் 6 அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 6 பிளாஸ்டிக் கப்பு இல்லைனா பேப்பர் கப் எடுத்துக்கலாம், ஃபெவிகால், அப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவை. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கை ப்ளூ கலரில் தான் ஃப்ளூயிட் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் 4 கலர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண போகிறேன். அப்புறம் மீதி 2 கலர் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஒரு பிளாஸ்டிக் கப்பில் பெயிண்ட் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகாலும் ஊற்றிக்கிறேன். ஃபெவிகால் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஃப்ளூயிட் டெக்ஸ்சர் இருந்தாலே போதும். இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃப்ளூயிட் பெயிண்ட் ரெடி ஆகிடும். இப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த கேன்வாஸ் போர்டில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அடியில் கேலண்டர் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டோ போட்டுக்கணும். அப்புறம் இந்த கேன்வாஸ் போர்டை கொஞ்சம் ஏற்றி வைக்கிறதுக்கு நான் 2 கப்பு கீழே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அது ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நான் ப்ளூ ஊற்றிக்கிறேன். ப்ளூவு, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் க்ரீன் இப்படி ஊற்றிட்டேன். இப்போ அதை ஷேக் பண்ணும்போது நம்ம கையிலலாம் படும், அதனால நான் ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸும் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ட்ரையர் வச்சு கூட அப்படியே தள்ளி விட்டுறலாம், இல்லைனா ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நீங்கள் ஊதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா கலர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபைனல் டச்சுக்கு நான் கொஞ்சோண்டு கோல்டு கலர் ஃப்ளூயிட் பெயிண்ட் பண்ணி இது மேலே ஊற்றிக்க போகிறேன். இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கோல்டு கலரை கொஞ்சம் அப்படியே அசைச்சிட்டு நான் வாயாலேயே ஊதி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஊதிட்டோன்னா நம்மளோட ஃப்ளூயிட் ஆர்ட் ரெடி ஆகிடும். இனிமேல் கடைக்கு போய் ஃப்ளூயிட் ஆர்ட் கிட் வாங்கி தான் ஃப்ளூயிட் ஆர்ட் பண்ணணுன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸியான ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஃப்ளூயிட் ஆர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ளூயிட் பெயிண்ட் மேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியாவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.